மாறும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். நன்றி அப்பா, நன்றி நன்றி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி. உம்முடைய பிரசன்னத்துல பரிபூரண ஆனந்தம் இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்துல பரிபூரண ஆனந்தம் இருக்கு. ஓ தேங்க்யூ ஜீசஸ். அல்கா பிரதா ஹலபா ரபல ரஹா ஷூரபா கலபா ஷீரடியா கலபா மேலபா கரபியாந்தோ லோரோபியா கரபி ஷேரபா கச்சலபா ஷூரடி கலபு ஷந்தலபா. நன்றி 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 ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் த ரெவலேஷன் that you are going to impart to the people's life, Lord. Tikla brada hasibra nikal metia ora mashike laba raka talabari atorobo kabaredian sekitalaba. நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. சத்திய வசனங்களை நீங்க கேட்கும் பொழுதே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாகும். ஆமென். எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம ஒரு 30 மினிட்ஸ் ஆண்டவருடைய ரெவலேஷனை உங்களுடைய ஆவில நீங்க ரிசீவ் பண்ணும்படி நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன். எத்தனை பேர் எக்ஸைட்டடா இருக்கிறீங்க ஆண்டவருடைய வார்த்தையை ரிசீவ் பண்றதுக்கு? I want to see the hands waving. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சோ இந்த அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல லாஸ்ட் டைம் நான் பிரீச் பண்ணது போல, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து ஜெருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று நம்ம வாசிச்சோம். எல்லாருக்கும் இது ஒரு ஃபேமஸான ஒரு வசனம். எல்லாருமே இந்த வசனத்தை நீங்க வாசிச்சிருப்பீங்க. சோ அந்த வசனத்தினுடைய கொஞ்சம் ஆழத்துக்குள்ள இன்னைக்கு நான் உங்களை கொண்டு போகணும்ன்றத நான் கருத்துக்குள்ள விரும்புறேன். சோ ஆண்டவர் சொல்றாரு, சீஷர்களுக்கு முன்பாக, அதாவது இயேசு உயிர் தெழுந்த பிறகு சீஷர்களுக்கு ஒரு கடைசியான ஒரு கமாண்ட் கொடுக்கிறார் ஜீசஸ். லாஸ்ட் கமாண்ட் என்னன்னா, நீங்கள் உன்னதத்திலிருந்து வலம் வருகிற பலத்தினால் தரிப்பிக்கும் வரைக்கும் நீங்க எங்க காத்திருக்கணும்னா எருசலேம்ல போய் காத்திருங்கள் அப்படின்னு ஆண்டவர் வந்து சீஷர்களுக்கு ஒரு கமாண்ட் கொடுக்கிறார். ஆமென். இப்ப இயேசு உயிர் தெழுந்த உடனே, இயேசு உன்னதத்துக்கு ஏறி போன உடனே சீஷர்கள் வந்து ஊழியத்திற்கு போயிருக்கலாம். ஆனா அவங்களால ஊழியத்துல ஸ்டெப் இன் பண்ண முடியல. ஏன்னா தேவன் அவர்களுக்கு ஒரு கமெண்ட் கொடுத்திருந்தார். என்னன்னா, உன்னதத்திலிருந்து வரும் பலத்தால் நீங்க தரிப்பிக்கப்படணும். அதாவது பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை உங்களுக்குள்ள வரணும் அப்படின்றதுதான் பிதாவினுடைய சித்தம். ஆமென். அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, ஜீசஸ் அவங்களுக்கு என்ன ஒரு ரெவலேஷன் கொடுக்கிறாருன்னா, இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லாம எந்த ஒரு காரியத்தையும் உங்களால செய்ய முடியாதுப்பா. அந்த அபிஷேகம் வந்த பிறகு நீங்க ஊழியத்துக்குள்ள என்ன பண்ணுங்க, ஸ்டெப் இன் பண்ணி போங்க. ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து, when Holy Spirit is come upon you, you shall receive power. அந்த வல்லமை எதற்காக அவர் கொடுக்கிறாருன்னா, சாட்சியா இருப்பதற்காக. ஆமென். அப்ப பாருங்களேன், அந்த ஃபர்ஸ்ட் அவங்க எங்க சாட்சியா இருக்கிறாங்கன்னா ஜெருசலேம். அதாவது அவங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஜெருசலேம்ல சாட்சியா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சமாரியாவில சாட்சியா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் யூதேயாவில சாட்சியா இருக்கிறாங்க. அப்ப உலகத்தின் முடிவு பரியந்தம் அவர்கள் சாட்சியாக இருக்கிறார்கள். அதாவது என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க இருக்கிற இடத்துல நீங்க சாட்சியா இருக்கணும்னா இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உங்களுக்கு தேவை. ரெண்டாவது, நீங்க இருக்கிற ஊர்ல, அதாவது நீங்க இருக்கிற ஸ்டேட்ல நீங்க சாட்சியா இருக்கணும்னாலும் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை தேவை. நீங்க இருக்கிற தேசத்துல நீங்க சாட்சியா இருக்கணும்னா உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய உங்களுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ இந்த வல்லமை, இந்த சாட்சியா இருப்பதுன்னா நம்ம என்ன நினைக்க கூடாது அப்படின்னா, ஏதோ நான் எனக்கு கர்த்தர் செய்த ஒரு காரியத்தை நான் சொல்லுகிற அந்த சாட்சியாக இல்ல. நீங்கள் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். இயேசு உண்மையான தெய்வம் என்பதற்கான அடையாளங்களாக நீங்க இருக்கிற இடத்துல நீங்க இருப்பீங்க. எப்ப இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உங்க மேல வந்து தங்கினால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்ல, நீங்க இருக்கிற வீட்டுல நீங்க சாட்சியா உங்களால இருக்க முடியல
நான் வந்து இயேசுடைய நாமத்தை நான் இருக்கிற இடத்துல என்னால மகிமைப்படுத்த முடியல அப்படின்னா அதுக்கு என்ன நம்மளுக்கு இல்ல அந்த இடத்துலன்னா ஆண்டவருடைய இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நமக்கு இல்ல அப்படின்னு தான் அர்த்தம். ஆமென். அதனாலதான் சீஷர்களுக்கு இயேசு கடைசியா ஒரு கமாண்ட் கொடுக்கிறாரு, யூ கோ அண்ட் வெயிட் இன் ஜெருசலேம் until the power comes from I. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை வரும் வரைக்கும் நீங்க காத்திருங்க. அந்த வல்லமை வந்த பிறகு they begin. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ எப்படி அவங்களுடைய புதிய ஆரம்பம், அவங்களுடைய அப்போஸ்தலர்களுடைய ஊழியங்கள் எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு அவங்க பெற்றுக்கிட்ட பிறகு, அதாவது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக்கொண்ட பிறகு அவர்களுடைய ஊழியம் தொடங்கினது. ஆமென். உங்க வாழ்க்கையில ஏதாவது தடப்பட்டு நின்று இருக்கலாம். ஏதாவது உங்களை எப்படி சொல்றதுன்னா, என்னால இது செய்ய முடியல, என்னால இது பண்ண முடியல, நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னால ஸ்டார்ட் பண்ண முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு தேவை பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், உங்களுக்கு தேவை பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. ஹல்லேலூயா. ரெண்டு விதமான ஒரு பெலன். ஒண்ணு நம்மளுடைய மாம்ச பெலன், நம்மளுடைய சுய பெலன். இன்னது நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு, நம்ம கிட்ட இருக்கிற மாம்ச பெலத்தை வச்சு நம்ம செய்ய நினைக்கிற காரியங்கள். இன்னொரு விஷயம் வந்து தேவ பெலத்தால செய்யக்கூடிய காரியங்கள். மனித பெலத்தால செய்ய முடியாத காரியங்கள் எல்லாம் தேவ பெலத்தால மட்டும்தான் செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவனுக்காக நீங்க எதையாவது செய்யணும்னு நீங்க விரும்புறீங்கன்னா அது தேவனுடைய பலத்தால மட்டும்தான் செய்ய முடியுமே தவிர நம்மளுடைய மனித பலத்தால தேவனுடைய காரியங்களை நம்மளால செய்ய முடியாது. ஆமென். அப்ப நம்ம ஒரு கன்க்ளூஷன் வரணும். தேவனுடைய காரியத்தை நம்ம செய்யணும்னா தேவனுடைய வல்லமை நமக்கு தேவை. மனுஷனுடைய வேலைகளை நம்ம செய்யணும்னா நம்மளுக்கு மனுஷ பலன் போதும். ஆமென். இயேசு வந்து ஒரு கிராமத்துக்குள்ள பிரவேசித்து அந்த கிராமத்துல இருக்கிற ஜனங்களை சந்திச்சு அவங்களுக்கு காஸ்பல சொல்றாரு அப்படின்னா அது தேவ பலத்தால நிரப்பப்பட்டு தேவ பலத்தால தான் அது செய்யறாரே தவிர அவருடைய மாம்ச பலத்தால எந்த ஒரு கிரியையுமே இயேசு செய்யல, அப்போஸ்தலர்களும் செய்யல, யாருமே செய்யல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இயேசு வந்து அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல வேதத்துல இப்படி வசனம் இருக்கு. என்னன்னா, தேவன் நசரேயனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். ஆமென். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, பரிசுத்த ஆவியினால இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகுதான், பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையால இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகுதான் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். ஹல்லேலூயா. அப்போ ஜீசஸ்க்கு ஹோலி ஸ்பிரிட்டுடைய அனாயிண்டிங்கும் ஹோலி ஸ்பிரிட்டுடைய பவரும் எந்த முக்கியமா இருந்திருக்கு. அப்போ ஜீசஸ் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு முக்கியமான காரியம், அவர் என்ன நம்மளுக்கு வெளிப்படுத்துற அப்படின்னா, இந்த அபிஷேகம் இருந்துச்சுன்னா உன்னால முடியாதது உனக்கு முடியும். அதாவது உங்களால செய்ய முடியாதது உங்களால செய்ய முடியும். அதாவது எப்படி சொல்றதுன்னா, அசாதாரணமானது எல்லாமே சாத்தியமாக மாறும். அதாவது நேச்சுரலா இருக்கிற காரியங்கள் எல்லாமே சூப்பர் நேச்சுரலா டர்ன் ஆகும். ஹல்லேலூயா. அதாவது பேதுரு வந்து முழுவதும் வலைகளை போட்டு மீன் பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. அது என்ன பலத்தால அவர் ட்ரை பண்றாருன்னா அவருடைய சுய பலம், அவருடைய மாம்ச பலம், அவருடைய அந்த மாம்ச பலத்துல அவர் என்ன பண்றாரு, முழுவதும் பிரயாசப்படுறாரு. ஆனா இயேசு வந்துட்டு படகு ஆழத்துல கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி வலைகளை போடுங்கள்னு இயேசு சொன்னது, அவர் அபிஷேகத்தோட அந்த வார்த்தையை பேசுறாரு, அபிஷேகத்தோட அந்த கிரியை செய்யறாரு. அப்ப அபிஷேகத்தோட ஒரு காரியத்தை நம்ம செய்யும் பொழுது அந்த காரியத்துல நமக்கு வெற்றி வரும். ஆமென். நீங்க மாம்ச பலத்துல ட்ரை பண்ணிருக்கலாம், முழுவதும் நீங்க பிரயாசப்பட்டு அவ்வளவுதான், இதுக்கப்புறம் இது நடக்கவே நடக்காது, நீங்க சோர்ந்து போய் ஒரு சூழ்நிலையில இருக்கிற. ஆனா இயேசு இன்னைக்கு உங்களை அவருடைய அபிஷேகத்தோட உங்களை விசிட் பண்றாரு. ஹல்லேலூயா. அதே அபிஷேகத்தோட இயேசு இன்றைக்கு உங்களை விசிட் பண்ணார் அப்படின்னா, அதே எந்த அபிஷேகம் பேதுருடைய படகை நிரப்பினதோ அதே அபிஷேகம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக நிரப்பும். உங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் அந்த அபிஷேகம் நீக்கி எடுக்கும், சுத்தப்படுத்தும். அவருடைய அந்த படகு அவருடைய அந்த மீன்களால நிரம்பி வழிந்தது போல அந்த படகு முழுகிற ஒரு சூழ்நிலைக்குள்ள ஏற்பட்டுச்சு. அது போல தேவன் அவருடைய ஆசீர்வாதத்தினால உங்களை மூழ்கடிக்கிற சூழ்நிலைக்குள்ள நேரத்துக்குள்ள நீங்க தீர்க்க தரிசனமாக வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால்
எப்ப அந்த படகு முழுகுச்சு அப்படின்னா, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் என்ன பண்றேன்னா இந்த வலையை போடுறேன் ஆண்டவரே. அப்படிதான் அவருடைய படகு நிரம்புச்சு. அவருடைய குறைவு நிறைவாக மாறினது. நான் என்ன சொல்ல வரேன்னா, அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தையின்படி, இயேசு சொல்லி இருக்கிற அந்த வார்த்தையின்படி நீங்க செயல்படும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலைகள் நீங்க மாறுகிறத நீங்க பாப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இதுல நம்ம படிக்கிறோம், ஐசையா 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல நம்ம படிக்கிறோம், அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். The yoke shall be destroyed by the anointing. அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நம்ம மேல ஊற்றப்பட்ட பிறகு நம்ம மேல இருக்கிற நுகங்கள் எல்லாமே என்ன பண்ணப்படுதுன்னா எடுக்கப்படுது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, இது நான் தேவையில்லைன்னு நினைக்கிறேன், ஆனா இது என் வாழ்க்கை விட்டு போக மாட்டேங்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, அது ஒரு நுகமா தான் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கு. அந்த நுகம் உங்களை விட்டு எடுக்கப்படணும்னா அது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தால மட்டும்தான் முறிக்கப்படும், அதாவது அழிக்கப்படுமே தவிர நம்ம என்ன ட்ரை பண்ணாலும் பிரேயர் பண்ணாலும் அது போக முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப என்ன ஒரு கன்க்ளூஷன் வரணும்னா, நோ 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 நோ, God gave a power to me. கடவுள் எனக்கு சாட்சியாக இருப்பதற்காக, இந்த உலகத்திலும் நான் இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சாட்சியா இருப்பதற்காக தேவன் எனக்கு ஒரு வல்லமையை கொடுத்திருக்கிறார். அந்த வல்லமையே எனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், அந்த வல்லமை எனக்கு சுகத்தை கொண்டு வரும், அந்த வல்லமை எனக்கு விடுதலையை கொண்டு வரும், அந்த வல்லமை எனக்கு ஊழியங்களை புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்போம், அந்த வல்லமை என் குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ள நடத்தும், அந்த வல்லமை எல்லாவற்றையும் மாற்ற முடியும். நீங்க நம்பணும். ஹல்லேலூயா. நான் கேட்டிருக்கிறேன், என் சத்தத்தை கேட்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நான் பேசுறேன். என்னன்னா, நீங்க இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த ரட்சகரை நீங்க ஏற்றுக்கொண்ட பிறகு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள தங்கி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும் பொழுது அவருடைய பரிபூரண வல்லமையோடு தான் உங்களுக்குள்ள வந்திருக்கிறார். இதுக்கப்புறம் வல்லமை பரலோகத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்த அடுத்த நிமிடமே அவருடைய பரிபூரணம் உங்களுக்குள்ள வந்து விட்டது. இதை நம்ம மைண்ட்ல நல்லா நம்ம என்ன பண்ணணும்னா ரெஜிஸ்டர் பண்ணணும். இதை இந்த கான்சியஸ்ல நம்ம இருக்கணும். இல்ல பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வல்லமையோடு தான் எனக்குள்ள வந்தாரே தவிர, அவர் எனக்குள்ள வரும்பொழுது அவருடைய வல்லமை பரலோகத்திலே வச்சு மறந்துட்டு வந்துட்டாருன்னு இல்ல. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம வேணா வரும்போது ஏதாவது மறந்துட்டு வந்துருவோம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது அவருடைய நிறைவோடு உங்களுக்குள்ள வந்தார் என்கிற இந்த சத்தியத்தை நீங்கள் ஆழமாக சந்தேகம் இல்லாம ஒரு மனதோடு நீங்க அதை ஏற்றுக்கொண்டு அதை நீங்க நம்புனீங்கன்னா அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும், அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. யோவான் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல நம்ம இப்படி வாசிக்கிறோம். என்னன்னா, என்னை விசுவாசிக்கிறவனுடைய இருதயத்திலிருந்து, அதாவது இயேசு சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவனுடைய இருதயத்திலிருந்து, அதாவது நீங்க இயேசுவை விசுவாசிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள், நதின்னு கூட அந்த இடத்துல மென்ஷன் பண்ணப்படல, நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று இயேசுவே அதை சொல்லி இருக்கிறார். ஆமென். அப்ப நம்ம இயேசுவை விசுவாசிக்கிற ஒரு விசுவாசியா இருக்கிறது உண்மைனா, இயேசு சொல்லபடி நம்மளுடைய இருதயத்துல ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஆல்ரெடி உள்ள இருக்கு. ஒரு நதி இல்ல, நதிகள், பல நதிகளை சுமக்கிற ஒரு நபராக நீங்க இப்ப இருக்கிறீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த நதி உள்ள இருக்கிறதுனால நமக்கும் பிரயோஜனம் இல்லை, மற்றவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆனா அந்த நதி உங்களுக்குள்ள பாய்ந்து ஓட ஆரம்பிச்சுச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கையும் மாறும், மற்றவங்களுடைய வாழ்க்கையும் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த நதியை நீங்க கட்டழுக்கணும், அந்த நதியை நீங்க ரிலீஸ் பண்ணணும், அந்த நதியை நீங்க பாய விட்டு கொடுக்கணும். அந்த நதி போகும் இடமெல்லாம் செழிக்கும். நீங்க எசேக்கியேல் 49ஆம் அதிகாரத்தை நீங்க ஃபுல்லா வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அந்த நதி போகும் இடமெல்லாம் செழிப்பு உண்டாச்சு. அந்த நதி போகும் இடமெல்லாம் ஜீவன்கள் எல்லாம் வாழ ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. நம்ம சங்கீதம் 1ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்க போனோம், அவர் நீர்க்காலிகளின் ஓரமா நடப்பட்ட அந்த செடி போல இருக்கும். அப்போ அந்த மாதிரி இடத்துல இருக்கிற செடி எப்பவுமே பச்சை பசேன்னு இருக்கும், ஒரு ட்ரைனஸே இருக்காது அந்த இடத்துல. என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய லைஃப்ல நீங்க ட்ரைனஸ் பாக்குறீங்க, உங்களுடைய லைஃப்ல ஒரு மாதிரி வனாந்திரமான ஒரு சூழல் இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்னா, அந்த இடத்துல ஜீவ தண்ணீரோட நதிகள் இன்னும் பாயல அப்படின்னு தான் அர்த்தம். அதாவது உங்களுக்குள்ள இருக்கிற நதி இன்னும் புறப்பட்டு என்ன ஆகலைன்னா ஃப்ளோ ஆகல அப்படின்னு அர்த்தம். நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் வாழ்க்கையில இருக்கிற ட்ரையான ஒரு சிச்சுவேஷன், உங்க வாழ்க்கையில இருக்கிற வனாந்திரமான ஒரு ஒரு ஒரு
அந்த சிச்சுவேஷன் மாற்றுவதற்கான ஜீவ நதி உங்களுக்குள்ளவே நீங்க இந்த நிமிஷம் வைத்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்போ அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் போகும் இடம் செழிக்கும். அதாவது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் எந்த இடத்தில் கடந்து செல்லுகிறதோ அந்த இடத்தில் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட மாற்றம் நடக்கும், ஒரு சேஞ்சஸ் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? I want to see the hands. Lara kabala rahashi kalaba marahasite labrakashi keraba manta soragita shiklediaska. Okay, glory to Jesus, glory to Jesus. So இப்போ நம்மளுக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஆமா, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை எனக்குள்ள வந்தது. ஓகே, நான் பிலீவ் பண்றேன். என்னை விசுவாசிக்கிறவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் இயேசு சொன்னார். ஓகே, எனக்குள்ள ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஆல்ரெடி எனக்குள்ள இருக்கு, நான் அதை நம்புறேன். இப்போ என மேல பரிசுத்த ஆவியானவர் வந்து வரும்பொழுது வந்த அபிஷேகத்தை நான் எப்படி ரிலீஸ் பண்றது? எனக்குள்ள இருக்கிற ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளை எப்படி நான் புறப்பட்டு ஓடும்படி நான் செய்வது? அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆமென். சோ இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இந்த சத்தியத்தை நீங்க எதற்காக கேக்குறீங்கன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவ நதியை எப்படி ரிலீஸ் பண்றது அப்படின்ற ஒரு கீயை நான் உங்ககிட்ட இன்னைக்கு கொடுக்க போறேன். ஒரு முக்கியமான ஒரு கீ. இந்த கீயை நீங்க போட்டு திறந்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு வாழ்க்கை கர்த்தர் உங்களுக்கு அதுக்குள்ள வைத்திருக்கிறார். ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அதுக்குள்ள வைத்திருக்கிறார். ஒரு செழிப்பான வாழ்க்கையை கர்த்தர் அதுக்குள்ள வைத்திருக்கிறார். சோ நான் சொல்ல போற அடுத்து இந்த 15 மினிட்ஸ் நான் பேச போற இந்த சத்தியத்தை மிக ஆழமாக கவனிங்க. இந்த சத்தியத்தை ஆழமாக நீங்க கவனிச்சு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இதை அப்ளை பண்ணீங்கன்னா மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில நான் சொல்லுகிற இந்த மாற்றங்கள் ஏற்படும். ஆமென், ஹல்லேலூயா. சோ எத்தனை பேர் அந்த கீயை வந்து ரிசீவ் பண்ணணும் விரும்புறீங்கன்றது I can feel in the spirit. So நிறைய பேர் தாகமா இருக்கிறீங்க. எஸ் பிரதர், எனக்குள்ள இருக்கிற அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் எனக்குள்ள இருந்து புறப்பட்டு என்னுடைய பிள்ளைகளை நினைக்கணும், என்னுடைய குடும்பங்கள் மேல அந்த நதி பாயணும், என்னுடைய ஊர் ஜனங்கள் மேல அந்த நதி பாயணும், என்னுடைய தேசத்து மேல அந்த நதி பாயணும் நான் விரும்புறேன். இந்த உலகத்திற்கு நான் ஆசீர்வாதமாக மாறணும்னு விரும்புறேன். அநேகர்களுக்கு ஜீவன் கொடுக்கிற ஜீவன் ஒரு நபராக நான் இருக்கணும்னு விரும்புறேன் அப்படின்றத நீங்க விரும்புனீங்கன்னா, so this message is particularly for you. உங்களால மற்றவங்க ஆசீர்வதிக்கப்படணும், உங்களால மற்றவங்க ரட்சிப்புக்குள்ள வரணும், உங்களால மற்றவங்க கர்த்தருக்குள்ள நடத்தப்படணும், கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நீங்க ஏதாவது ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தணும் நீங்க விரும்புறீங்கன்னா, I say again, this message is for you. Amen. So catch the revelation. Amen. So நான் என்ன சொல்ல வரேன்னா, dunamis அப்படின்ற வார்த்தை, அதாவது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்போது நீங்கள் வல்லமை பெற்றுக் கொள்கிறீர்கள் என்ற அந்த வல்லமை அப்படின்ற வார்த்தைக்கு என்ன கிரீக் மீனிங் அப்படின்னா dunamis அப்படின்னா என்னன்னா டைனமைட். ஒரு பெரிய மலைகள் எல்லாம் அத எப்படி சொல்றதுன்னா அதை வெடிச்சு அதை வந்து ரெண்டா பேர்க்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டைனமைட் பாம் அது. ஆமென். அது போலதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்தீங்கன்ற அந்த dunamis வார்த்தை. ஆமென். அப்ப அந்த வல்லம் எப்படியாப்பட்டதுன்னா அது வந்து ஒரு வெடிக்க செய்யும், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய வாழ்க்கையில. ஏதோ ஒரு சின்ன ஒரு 2 டிராப் ஆண்டவர் நம்ம மேல என்ன பண்ணல, நம்ம மேல அவருடைய அபிஷேகத்தை ஊற்றல, பரிபூர்ண அதே வல்லமையால நம்மள என்ன பண்ணிருக்கிறாரு, நிறைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது என்ன சொல்ல வரேன்னா, இயேசு கிறிஸ்து எந்த ஒரு அபிஷேகத்தை சுமர்ந்து இந்த உலகத்தில் நடந்தாரோ அதே அபிஷேகத்தை தான் தேவன் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வரும்பொழுது கொடுத்திருக்கிறார். So it's not easy, it's not a simple revelation. ஓ அப்படியா, எனக்குள்ள வந்து இப்படியாப்பட்ட ஒரு வல்லமை இருக்குதா, சரிப்பா அப்படின்ற அளவுக்கு இது ஒரு சாதாரண ஒரு மேட்டர் கிடையாது. இந்த விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிச்சுச்சுன்னா you will be a mighty testimony as Jesus said. இயேசு சொன்னது போலவே நீங்கள் சாட்சியாக மாற ஆரம்பிப்பீர்கள் எப்பனா இந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படும் பொழுது. ஆமென். இந்த பிரேயர் மீட்டிங், இந்த மெசேஜ் முடியறதுக்குள்ள அந்த நதியை எப்படி நீங்க கட்டவிழ்க்கிறது, அந்த நதியை எப்படி உங்களுக்குள்ள இருந்து பாய செய்வது, அந்த நதி எப்படி உங்களுக்குள்ள இருந்து எடுத்து அதை ரிலீஸ் பண்றது அப்படின்றத நீங்க டோட்டலா நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. சோ ப்ளீஸ் வாட்ச் க்ளோஸ்லி. ஆமென். சோ இப்போதான் நம்ம கீக்குள்ள போறோம். சோ நான் ஃபாஸ்டா போறோம்னு நினைக்கிறேன். யாராவது ஒருத்தர் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 1 to 5 வசனங்கள் யாராவது வாசிங்களேன்.
1 to 5. 1 Corinthians chapter 14 verse 1 to 5. அன்பை நாடுங்கள், அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாது இருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் இவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக்க பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் எவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். நீங்கள் எல்லோரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். ஆகிலும் அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மை உள்ளவன். ஆதலால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களா இருக்க வேண்டும் என்று அதிகமாய் விரும்புகிறேன். ஆமென். Hallelujah. Thank you. இந்த 1 Corinthians chapter 14 நீங்க ஃபுல்லா போய் நீங்க வீட்ல நீங்க மெடிடேட் பண்ணுங்க இந்த காரியங்களை. ஸோ நான் ஷார்ட்டா இதுல இருக்கிற அந்த கீயை வந்து நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு விரும்புறேன். என்னன்னா வேதம் சொல்லுது, அந்நிய பாஷையில் பேசுகிற மனிதர்கள் இடத்தில் பேசாமல் தேவன் இடத்தில் பேசுகிறான். The first secret, when you speak in tongues, you are not speaking to man, you are speaking directly to God. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, டைரக்டா கடவுளோட நான் தொடர்பு கொள்ளணும், டைரக்டா நான் கடவுளோட கனெக்ட் பண்ணணும். அதுக்கு என்ன வழி அப்படின்னா, வேதத்துல ஒரு அழகான ஒரு கீ வந்து பவுல் எழுதி இருக்கிறார். என்னன்னா, அந்நிய பாஷை அப்படின்ற ஒரு பாஷை. அந்நிய பாஷை என்பது ஏதோ ஒரு நான் திடீர்னு ஆவியில நிறைக்கப்படும் போது மட்டும்தான் பேசக்கூடிய ஒரு 4 வார்த்தைகள் அப்படின்றது கிடையாது. அது அந்நிய பாஷை, அது ஒரு லாங்குவேஜ், அது ஒரு மொழி அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்நிய பாஷை என்பது ஒரு மொழி, இட்ஸ் அ லாங்குவேஜ். எப்படி நம்ம தமிழ் ஒரு மொழியோ, இங்கிலீஷ் ஒரு மொழியோ, மலையாளம் ஒரு மொழியோ, இந்த மாதிரி உலகத்துல இருக்கிற மொழிகள் மாதிரி அந்நிய பாஷையும் ஒரு மொழி. அப்போ இந்தி, இங்கிலீஷ், கன்னடா, தெலுங்கு இது எல்லாமே உலகத்தின் பாஷை. இந்த அந்நிய பாஷைன்றது மட்டும்தான் பரலோக பாஷை. நான் மறுபடியும் சொல்றேன், அந்நிய பாஷை என்பது உலக பாஷை அல்ல, அது பரலோக பாஷை. ஆமென். பரலோக தேவனோடு நீங்கள் தனியே அவரோடு தொடர்பு கொள்வதற்காக தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த கம்யூனிகேட் பண்ணுவதற்காக தேவனை கிரியேட் பண்ணியிருக்கிற ஒரு யூனிக் லவபிள் லாங்குவேஜ் தான் அந்நிய பாஷை. ஆமென். அப்ப நீங்க தேவனோடத்துல நீங்க தொடர்பு கொள்ளணும்னா டக்குன்னு நீங்க என்ன பண்ணணும்னா, you should speak in tongues. When you start to begin to speak in tongues, you are directly connecting with the Holy Spirit, or directly connecting with the Father. Amen. So இத வந்து நீங்க மைண்ட்ல வந்து டீப்பா நீங்க லிசன் பண்ணீங்க. இல்ல நான் பேசுற சத்தம் வந்து என்ன சுத்தி இருக்கிறவங்களுக்கு புரியாம இருக்கலாம், எனக்கு புரியாம இருக்கலாம், ஆனா என் ஆவிக்கும் தெரியும் நான் என்ன பேசுறேன்றது தேவனுடைய ஆவியானவருக்கும் புரியும். நான் பேசும் பொழுது மனிதர் இடத்துல பேசல, நான் ஏதோ வளரல, ஆனா தேவனோடு நான் உறவாடி கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன்ல நீங்க இருக்கும். So first of all, you should be in this conscious. Amen. So இந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் எங்க இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவனுடைய உள்ளான மனுஷனில், அதாவது இங்க நம்ம ஆம்பிளிஃபைட்ல நம்ம வாசிக்கும் போது, என்ன விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்தில் இருந்து அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து ஆம்பிளிஃபைட்ல எப்படி இருக்குன்னா, out of his innermost being, அதாவது out of his spirit shall flow rivers of living water. அப்ப அந்த நதி, அந்த அபிஷேகம் எங்க இருக்குன்னா, நம்மளுடைய சரீரத்துல இல்ல, நம்மளுடைய ஆத்மாவில் இல்ல, நம்மளுடைய ஆவி மனுஷனுக்குள்ள அந்த ஜீவ தண்ணீரோட நதிகள் இப்பொழுது ஊற்று புறப்பட ரெடியா இருக்கு. அப்ப அந்த ஊற்று ரிலீஸ் பண்ணணும்னா நீங்க ஆவியில இருந்து ஒரு ஆக்டிவேஷன் நீங்க கொடுக்கணும். ஆமென். அப்ப அந்த ஆவியை ஆக்டிவேட் பண்றதுக்கு தேவன் ஒரு ஆவிக்குரிய மொழியை கொடுத்திருக்கிறார். அதுதான் ஸ்பீக்கிங் இன் டங்ஸ். சோ டங்ஸ் இஸ் தி ஸ்பிரிட் லாங்குவேஜ். ஹல்லேலூயா. அப்ப அந்நிய பாஷை என்பது உங்களுடைய ஆவி மனுஷனுடைய பாஷை. அப்ப நீங்க ஆவியிலிருந்து ஒரு வார்த்தை வெளியே வரும் பொழுது அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓட நீங்க என்ன பண்றீங்கன்னா அலோ பண்றீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் பவுல் சொல்றாரு 1 Corinthians 14:18 பவுல் சொல்றாரு என்னன்னா, உங்கள் எல்லாரை காட்டிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன்.
அதாவது உங்களுடைய எல்லாரை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளை புறப்பட்டு ஓடும்படி நான் செய்கிறேன். நீ 3 மணி நேரம் அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளை அலோ பண்றேன்னா, நான் 4 மணி நேரம் என்னுடைய நதியை பாய செய்யறேன், நான் 5 மணி நேரம் பாய செய்யறேன். நான் இன்னைக்கு கேட்கிறவங்களை பார்த்து கேட்கிறேன், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கேட்கிறேன், உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவ தண்ணீர் எத்தனை மணி நேரம், எத்தனை நிமிஷம் நீங்க பாய விட்டு கொடுக்குறீங்க? எவ்வளவு நேரம் உங்களுடைய வாழ்க்கையில நீர் பாய்ச்சுறீங்க? அதாவது எவ்வளவு நேரம் ஆண்டவரோட நேரத்தை செலவிட்டு இந்த அந்நிய பாஷைகளை தேவனோடு உறவாடுறீங்களோ அந்த அளவுக்கு நதிகளை நீங்க ரிலீஸ் பண்றீங்கன்றத நான் சொல்லுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க கணுக்கால் அளவு நிரம்புறதும், முழங்கால் அளவு நிரம்புறதும், இடுப்பு அளவு நிரம்புறதும் இல்ல, நீங்க நீச்சல் ஆழத்துக்கு போறதும் தேவனிடத்துல இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற நதியை எந்த அளவுக்கு நீங்க பாய விட்டு கொடுக்குறீங்கன்ற மேட்டர்ல தான் இருக்கு. சோ your level is depending upon your flow. உங்களுடைய flow எவ்வளவு நீங்க விட்டு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க ஆவியின் அபிஷேகத்தினால மூழ்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ யோவான் அதே 14 சாப்டர்ல நம்ம படிக்கிறோம், 4 and 5 verseல நம்ம படிக்கிறோம், அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் அப்படின்றத நம்ம வாசிக்கிறோம். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பக்தி விருத்தி அப்படின்ற அந்த வார்த்தை இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா எடிஃபை. ஹல்லேலூயா. எடிஃபை என்ற வார்த்தை கிரீக்ல எப்படி இருக்குன்னா ஐகோடோமே, ஐகோடோமியோ அப்படின்ற ஒரு பதம். ஹல்லேலூயா. அப்ப அந்த ஐகோடோமே அப்படின்ற வார்த்தைக்கு வந்து 3 அர்த்தங்கள் இருக்கு. என்னன்னா, ஃபர்ஸ்ட் மீனிங் வந்து எடிஃபை, ரெண்டாவது டு சார்ஜ் a battery. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் பேசுறது தெளிவா கேக்குது? Just wave your hand. Jesus, thank you, thank you, thank you Lord. Okay, அப்போ இந்த ஐகோடோமே அப்படின்ற வார்த்தைக்கு என்ன எத்தனை அர்த்தங்கள் இருக்குன்னா 3 அர்த்தங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் அர்த்தங்கள் வந்து எடிஃபை, எடிஃபை பில்ட் அப் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கட்டடத்தை எப்படி நம்ம கட்டி எழுப்புறோமோ அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் தான் எடிஃபை, பில்ட் அப் அப்படின்ற அந்த ஐகோடோமே. இன்னொரு மீனிங் என்னன்னா டு சார்ஜ் a battery. ஒரு பேட்டரிய, அதாவது நம்ம போனை வந்து எப்படி நம்ம சார்ஜர்ல கனெக்ட் பண்ணும் போது அந்த பேட்டரி வந்து எப்படி நம்ம ஒரு சார்ஜ் பண்றோமோ அந்த வார்த்தை உடைய டெஃபினேஷன் வந்து அந்த ஐகோடோமே அப்படின்ற வார்த்தை. இது 3வது அர்த்தம் என்னன்னா எம்போல்டன், அதாவது தன்னை தைரியப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு மீனிங். எம்போல்டன், எம்போல்டன். ஆமே. நான் சொல்ல வரேன் என்னன்னா, நீங்க வந்து ஒரு தைரியம் இல்லாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் வந்து ஆண்டவருடைய காஸ்பெல்ல கூட என்னால ப்ரீச் பண்ண முடியல, எனக்கு வந்து ஒரு மாதிரி நான் ஷையா ஃபீல் பண்றேன் அப்படின்னா, யூ ஷுட் ஸ்பீக் இன் டங்ஸ். நீங்க ஒரு அரை மணி நேரம் நீங்க ஆவில நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா யூ கேன் சேஞ்ச் த டெமிடிட்டி. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, உங்களால வந்து அந்த அந்த எப்படி சொல்றதுன்னா, யூ கேன் சேஞ்ச் த அட்மாஸ்பியர். உங்களால காஸ்பல் ப்ரீச் பண்ண முடியாத இருக்கலாம், உங்களால வந்து ஆண்டவருடைய காஸ்பல் எந்த இடத்துல யாருக்கிட்டையும் போய் ஷேர் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு ஷைனஸ் ஃபீல் ஆகலாம். இல்ல எனக்கு தைரியமே இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்காக மட்டுமே தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார், உங்களுக்காக மட்டும்தான் இந்த வரத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப அந்நிய பாஷை பேசுகிறவன் தன்னை தைரியப்படுத்திக் கொள்ளுகிறான். அப்போஸ்தலர்கள் வந்து அத்தனை பேருக்கு முன்பாக நின்று இயேசுடைய சுவிசேஷத்தை தைரியமாக அவங்க பிரசங்கித்ததுக்கு காரணம் என்னன்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட தைரியத்தால பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிறைத்ததால மட்டுமே தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்ப இயற்கைக்கு அப்பாற்பட்ட தைரியத்தால நீங்க நிரப்பப்படணும் அப்படின்றத நீங்க விரும்புறீங்க அப்படின்னா, யூ ஷுட் ஸ்பீக் இன் டங்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆமென். ரெண்டாவது, உங்களுடைய ஆவி வந்து அனல் மூட்டப்படணும், உங்களுடைய ஆவி வந்து சார்ஜ் பண்ணப்படணும், உங்களுடைய ஆவிக்குள்ள இருக்கிற ஜீவ தண்ணீர் நதிகள் புறப்பட்டு ஓடணும் நீங்க விரும்புறீங்கன்னா, இந்த அந்நிய பாஷைகளில நீங்க மணிக்கணக்கா நேரத்தை செலவிட்டு நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. தேவனோட நீங்க கம்யூனிகேட் பண்ணணும்னா, தேவனோட ஒரு உறவுக்குள்ள நீங்க போகணும், தேவனோட ஒரு இன்டிமசிக்குள்ள நீங்க நுழையணும் அப்படின்னா, யூ ஷுட் ஸ்பீக் இன் டங்ஸ், யூ ஷுட் ப்ரே இன் டங்ஸ். Hallelujah, hallelujah, amen. So speaking in tongues, it's not a ordinary language. அது வந்து ஒரு இயற்கையான ஒரு மொழி கிடையாது, அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு லாங்குவேஜ். ஹல்லேலூயா, ஆமென். அப்ப இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சேஞ்சஸ் உங்க வாழ்க்கையில நடக்கணும்னு நீங்க விரும்புறீங்கன்னா, யூ ஷுட் ஸ்பீக் இன் இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட மொழியில நீங்க பேசணும்.
இயற்கைக்கு அப்பாற்பட்ட மொழியில நீங்க ஜெபிக்கணும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட மொழியில நீங்க தேவனோட உறவாடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ல வந்து எப்படி இருக்குன்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு போதும், ஆனா பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அந்நிய பாஷைலாம் நம்மளுக்கு தேவையில்லை, அதனால நம்மளுக்கு ஒரு யூஸும் இல்லை அப்படின்ற நம்ம டாக்டரின்ஸ் நம்ம பாக்குறோம். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய பாஷை நம்மளுக்கு தேவையில்லைன்னா பரிசுத்த ஆவியானவர் அதை நம்மளுக்கு கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அப்போ அதோடைய தேவை சபைக்கு இருக்கிறது என்பதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் அந்த அபிஷேகத்தினுடைய அந்த பாஷையை நம்மளுக்கு என்ன பண்றாருன்னா கொடுக்குறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்லுகிறது? எத்தனை பேருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது கிளியரா? ஷேலார் ராபா காச்சாராபா. Glory, glory, glory to Jesus. Thank you Lord. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். அப்ப நீங்க ஹிந்தி, இங்கிலீஷ், கன்னடா, தெலுங்கு, நீங்க எந்த ஒரு மதர் டங் வேணா உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆனா நான் சொல்ல வரேன், நீங்க எந்த பாஷைகள், உலக பாஷைகள் நீங்க பேசினாலும் அது இந்த உலகத்தில் இருந்து தான் நீங்க கம்யூனிகேட் பண்றீங்க. ஆனா நீங்க அந்நிய பாஷையில நீங்க இருந்து பேசும்பொழுது என்ன நடக்குதுன்னா, உங்களுடைய உள்ளான மனுஷன்ல இருந்து நீங்க ஜெபிக்கிறீங்க. அதாவது தமிழ் உங்களுடைய மதர் டங்ன்றது உங்களுடைய வெளிப்புறமான மனுஷனுடைய மொழி. அந்நிய பாஷை என்பது உங்களுடைய உள்ளான மனுஷனுடைய மொழி. அல்லேலூயா, ஆமென். எவ்வளவு பெரிய ஒரு குளோரியஸான ஒரு கிஃப்ட் அது, எவ்வளவு பெரிய குளோரியஸான ஒரு லாங்குவேஜ் அது. ஆமென். அது நான் அந்த பாஷை எப்படி நான் அழைப்பேன் அப்படின்னா, அது ஒரு லவ் லாங்குவேஜ். ஆமென். அவர்கிட்ட மட்டுமே நம்ம தனியா கம்யூனிகேட் பண்ணுவதற்காக, அவர்கிட்ட மட்டுமே நம்ம தனியா உறவாடுவதற்காக அவர் நம்மளுக்கு பர்சனலா ஒரு லாங்குவேஜ் கிரியேட் பண்ணி நமக்கு கொடுத்து, இதுல நீ என் கூட நீ உறவாடலாம், இந்த லாங்குவேஜ்ல நீங்க என்கிட்ட பேசலாம், இந்த லாங்குவேஜ்ல நீ பேசும்போது உனக்குள்ள எடிஃபிகேஷன் நீ உண்டு பண்ணிக்கலாம், இந்த லாங்குவேஜ் நீ பேசும்போது உன்னுடைய ஆவி மனுஷன் நீ அனல் மூட்டி எழுப்பிக்கலாம், இந்த லாங்குவேஜ் நீ பேசும்பொழுது உன்னுடைய வாழ்க்கையை இயற்கைக்கு அப்பாற்பட்ட மண்டலத்துக்குள்ள நீ இழுத்து செல்லலாம் அப்படின்ற கிஃப்ட் தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அப்படின்னா அந்த கிஃப்டை ஏன் நம்ம ஆக்டிவேட் பண்ணாம இருக்கணும் நம்ம லைஃப்ல? நான் சொல்றேன், ஒரு சீரியஸான ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள நீங்க வாங்கலேன். நான் சொல்றேன்னா, இந்த டேல இருந்து அடுத்த டியூஸ்டேக்குள்ள டெய்லி அட்லீஸ்ட் ஒரு ½ உங்களால முடியலன்னா, உங்களால டைம் இருக்கு, என்னால அதிகமா ஜெபிக்க முடியும்னா நீங்க எவ்வளவு நேரம் ஜெபிக்கலாம்னா, மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 30 minutes டெய்லி, ஒரு 30 நிமிடங்கள் வெறும் ஆவியில நீங்க ஜெபிப்பதற்காக மட்டும், நீங்க அந்நிய பாஷையில ஜெபிப்பதற்காக மட்டும் உங்களுடைய நேரத்தை நீங்க ஒதுக்கி நீங்க அந்நிய பாஷையில ஜெபிக்க நீங்க ஆரம்பிங்க. நான் சொல்ல வரேன், நான் என்ன நடக்கும் நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே, உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளை நீங்க அந்த டேமை நீங்க ஓபன் பண்றீங்க. அந்த டேம் ஓபன் பண்ணணுமே உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம் கடந்து உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றையும் நினைத்து உங்களையும் ஆசீர்வதிக்கும், உங்களுடைய குடும்பம் உங்களை சார்ந்து இருக்கிற ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கும். அந்த அபிஷேகம் ஃப்ளோ ஆகுறத நீங்க ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் அபிஷேகம் போகும் இடமெல்லாம் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சேஞ்ச் உண்டாகுது உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்ல நான் இன்னும் செழிப்பா இருக்கணும், இன்னும் அவனுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு நான் சாட்சியா இருக்கணும் நீங்க விரும்புறீங்கன்னா, உங்களுடைய நதி பாய்கிற நேரத்தை நீங்க அதிகம் செய்யுங்க. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, அந்த ப்ரேயர் டைம் இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். அட்லீஸ்ட் ஃப்ளோ டெய்லி 1 hour, ஒரு மணி நேரமாவது உங்களுடைய நதி உங்களுக்கு இருந்து பாய நீங்க விட்டு கொடுக்கணும் தினம். ஆமென், அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்குள்ள இருக்கிற நதி புறப்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றத நான் நம்புறேன். உங்களுக்குள்ள இருக்கிற நதி பாய்ந்து ஓடுகிறதுங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். நான் சொல்ல வரேன் என்னன்னா, அப்போஸ்தலர்களுக்குள்ள இருக்கிற நதி பாய்ந்து ஓடும் பொழுது அவ்வளவு பெரிய எழுப்புதல் அந்த தேசத்திற்கு வந்திருக்கும். அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற நதி புறப்படும் பொழுது நீங்க இருக்கிற இடத்துல ஒரு எழுப்புதல் வரும் என்பது சத்தியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய நதி இந்த இன்னிலிருந்து புறப்பட ஆரம்பிக்கிறது, என்னுடைய நதி என்னையும் ஆசீர்வதிக்கும், என்னை சுற்றி இருக்கிறவங்களும் ஆசீர்வதிக்கும் விரும்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்துங்க. மேல கரபா உஷா கரபா மேல ஹரஹசியா கரபா ரேமா ஷிகே லரஹா சூரதிகபா மெனஹா ஷிரஹா தெலபியா கதஸ் ரேகே மசாலா ரகா பராக்கியா ஷுகோ Lebrada hashike laraha site menaha siparaha labia kalaba shukorobu melkaribi. 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 6வது வசனத்துல இப்படியாக ஒரு வசனம் என்னன்னா,
பவுலுக்கு தீமோத்தி எழுதுறாங்க என்னன்னா, இது நிமித்தமாக நான் உன் மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பும்படி நான் என்ன பண்றேன், உனக்கு நினைப்பூட்டுகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, தீமோத்தி, நான் உன் மேல கை வைக்கும் பொழுது உனக்குள்ள ஒரு அபிஷேகம் வந்தது இல்லையா, உனக்குள்ள ஒரு ஆவியானவர் தங்கினார் இல்லையா, அந்த அனாயிண்டிங் நீ ரிசீவ் பண்ண இல்லையா, அந்த அனாயிண்டிங்க நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி நான் உனக்கு நினைப்பூட்டுறேன்னு சொல்றாரு. அதாவது தேவன் அதை அனல் மூட்டுவாருன்னு அவர் சொல்லல, நீ அனல் மூட்டுன்னு சொல்றாரு. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம பெற்ற அபிஷேகத்தை நம்ம அனல் மூட்டும்படி தேவன் அந்த பொறுப்பை நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறாரே தவிர தேவன் அதை செய்யவார் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அது நடக்காது. ஏன்னா அபிஷேகம் அனல் மூட்டக்கூடிய பொறுப்பு ஒவ்வொரு விசுவாசிகள் கையிலும் கொடுத்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தை அனல் மூட்டக்கூடிய லாங்குவேஜையும் தேவன் கொடுத்திருக்கிறார். Hallelujah, hallelujah, hallelujah. So this is your responsibility. உங்க மேல இருக்கிற அபிஷேகம் அனல் மூட்டப்படணுமா அனல் மூட்டப்படக்கூடாதான்றது டிசைட் பண்றது இப்ப தேவனிடத்துல இல்ல, என்கிட்டயும் இல்ல, உங்ககிட்ட தான் இருக்கிறது. So if you want to shine, if you want to change anything in your life, just activate the anointing within you. Release a river that is already in you. Amen. உங்களுக்கு பரலோகத்திலிருந்து ஒண்ணு உங்களுக்கு இப்ப இதுக்கப்புறம் நீங்க தேவையில்லை. ஏன்னா பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஒண்ணு கொடுக்கணும்னா அது தேவனிடத்துல இருந்து தான் வரும். நான் சொல்ல வரேன், பரலோகத்திலிருந்து ஏதாவது ஒண்ணு வரணும்னா அது தேவனிடத்துல இருந்து தானே வரும். நான் சொல்றேன், தேவனே உங்களுக்குள்ள வந்துட்டார். இப்ப பரலோகத்துல எதுவும் கிடையாது, எல்லாம் உங்களுக்குள்ள இருக்குது. ஏன்னா தேவனே உங்களுக்குள்ள வந்ததால. அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க எதையாவது ஆண்டற இடத்துல நீங்க ஜெபிக்கிறீங்க, ஏதாவது நீங்க பெற்றுக்கொள்ளணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா அது தேவனிடத்துல இருந்து தான் வரும். நான் சொல்ல வரேன், அந்த தேவனிடத்துல இருந்து நீங்க வரும்னு எதிர்பார்க்கறீங்க இல்லையா, அந்த தேவனே உங்களுக்குள்ள இப்ப இருக்கிறார். அதாவது நீங்க எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களும் உங்களுக்குள்ள ஆல்ரெடி வந்துருச்சு. எப்பனா தேவன் உங்களுக்குள்ள வரும் பொழுது, தேவன் உங்களுக்குள்ள வந்த பொழுது. ஆமென். ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள தேவ பிரசன்னம் இருந்தது, ஏன்னா தேவன் அங்க இருந்தார். இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்துல நம்ம தான் தேவனுடைய ஆலயம். வேதம் சொல்லுது, நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களா. அதாவது கடவுள் உங்களுக்குள்ள ஆல்ரெடி வாசமாய் இருக்கிறார். அதாவது நீங்க தான் தேவனுடைய ஆலயம். அப்போ நீங்க தேவனுடைய ஆலயம் என்பது உண்மைனா தேவனுடைய மகிமை உங்களுக்குள்ள இருக்கிறது என்பது உண்மை. தேவ பிரசன்னம் உங்களுக்குள்ள இருக்கிறது என்பது உண்மை. தேவனுடைய அந்த குளோரி உங்களுக்குள்ள இருக்குது என்பது உண்மை. அப்போ தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறது உண்மைனா தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய ஆசீர்வாதங்களும் தேவனுடைய அபிஷேகங்களும் உங்களுக்குள்ள இருக்கிறது என்பது உண்மை. நீங்க ஆலயமா இல்ல, நான் ஆலயமே கிடையாது அப்படின்னீங்கன்னா அப்போ தேவனுடைய பிரசன்னம் உங்களுக்குள்ள இல்ல, அது வேணா நம்ம ஒத்துக்கலாம். ஆனா நீங்க தேவனுடைய ஆலயம் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா தேவ மகிமை தேவத்துவத்தின் பரிபூர்ணம் உங்களுக்குள்ள இப்ப இருக்கிறது உண்மை. மால்காரபா ஷிகாரபல ரபியா மேரபா கட்டலபோ ஷகரபா மேரஹா ஷகலரியாஸ்கட்ட. You are a God's temple. நீங்கள் தான் தேவன் எப்படி சொல்றது, தேவன் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலமே நம்ம தான் அப்படின்னா வேற என்ன வெளியே இருக்கும்? வேற எதுவுமே வெளியே இல்ல. நமக்கு வெளியே எதுவுமே இல்லை, எல்லாமே நமக்குள்ளதான் இருக்குது. ஏன்னா தேவன் நமக்குள்ள இருக்கிறதுனால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நான் இதுக்கப்புறம் நான் வானத்தை நோக்கி பார்க்கிறத நான் நிறுத்திட்டு எனக்குள்ள இருக்கிறவரை நான் நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறேன். எனக்குள்ள இருக்கிற மகிமையை நான் நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறேன். எனக்குள்ள இருக்கிற தேவ பிரசன்னத்தை நான் நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறேன். எனக்குள்ள இருக்கிற தேவனுடைய அபிஷேகத்தை நான் செய்ய நான் விட்டு கொடுக்கிறேன். எனக்குள்ள இருக்கிற தேவன் எனக்குள்ள இருந்து செயல்பட நான் அவர் அனுமதிக்கிறேன் அப்படின்றத நீங்க ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா something will happen, something will change, something will shift in your life. மெல்கரியாஸ் கட்டலபா. Glory, 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 glory. ஆமென். நான் என் சத்தத்தை கேட்டிருக்கிற நீங்க எல்லாருமே தேவனுடைய ஆலயம் தான். எல்லாருக்குள்ளுமே பரிபூரணத்தோட தேவன் வாசம் செய்கிறார். ஆனா எந்த ஆலயத்தில் இருந்து அவர் மகிமை வெளிப்படுதுன்றதுதான் மேட்டர். நானும் ஒரு ஆலயம், எனக்குள்ளேயும் தேவன் வாசமா இருக்கிறாரா, நான் எனக்குள்ள இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிற தேவ மகிமை மற்ற ஜனங்கள் பார்க்கும்படி நான் என் ஆலயத்திலிருந்து அது வெளியே புறப்பட பண்றேன், அலோ பண்றேன். ஜஸ்ட் allowing Christ to flow through me. அதே போலதான் உங்களுக்குள்ள இருக்கிற ஜீசஸ், உங்களுக்குள்ள இருக்கிற ஹோலி ஸ்பிரிட், உங்களுக்குள்ள இருக்கிற கிரைஸ்ட மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு நீங்க அலோ பண்ணீங்க, நீங்க விட்டு கொடுங்கன்றத நான் சொல்ல வரேன். மேலே கரபா உஷகரபா ரேகலபா ஷிலமர கபரபு
Selara kate labaha shike rahal mante kebiashkata. Rena ka shite libi kaunsa paradi. Reka lebehanshe pil marahas yakaba. Oh glory, glory Jesus. Nandri aviyana. Ansiapa. What a glorious revelation. எவ்வளவு பெரிய கிருபை. ஆமே, நமக்குள்ள பிசாசு இல்லைங்க, நமக்குள்ள பலவீனங்கள் இல்லைங்க, நமக்குள்ள போராட்டங்கள் இல்லைங்க, நமக்குள்ள தேவ மகிமை, தேவ பிரசன்னம் இருக்குதுங்க. இட்ஸ் நாட் ஆர்டினரி திங். பழைய ஏற்பாட்டுல தேவ பிரசன்னத்திற்குள்ள நுழையவே முடியாது. யாராலுமே என்ட்ரி பண்ண முடியாது. அதுக்குள்ள போகணும்னா அவ்வளவு ஹோலினஸ் தேவை, அவ்வளவு சான்டிபிகேஷன் தேவை. ஆனா இன்னைக்கு நம்மளையே தேவ ஆலயமாக அவர் மாற்றி நமக்குள்ளவே அவர் வாசமா இருந்து அந்த பிரசன்னத்தை நம்ம அனுபவிக்கும்படி சபைக்கு நம்மளுக்கு அந்த ஆக்சஸ் கொடுத்திருக்கிறாருன்னா எவ்வளவோ பெரிய கிருபை. லாப்ரகி சட்டா. கொஞ்ச நேரம் கண்களை மூடி நீங்க வீட்டுல, ஓ நான் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ளே வாசமா இருக்க போறாரு, இல்ல இருக்கிறாரு. இப்போ தேவன் எனக்குள்ள இருக்கிறார்னா அவருடைய டோட்டல் glory is already radiating in me. Just feel the presence. அந்த பிரசன்னத்தை நீங்க ஆக்டிவேட் பண்ண அடுத்த நிமிஷமே, ஓ அத I can't explain it. You will see the glory. You will see the glory. You will see the glory. Malke rakabaraba shila rakalmate karma shila kirmadia karaba rakatala. ரோமர் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல இந்த வசனம் என்னன்னா, அன்றியும் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார். அதாவது இயேசு மரித்து 3 நாள் அடக்க 3 நாள் கல்லறையில இருக்கிறார், கல்லறையில. அப்ப இயேசுவை உயிர்த்தெழ பண்ணது இல்லையா ஒரு ஸ்பிரிட், ஒரு ஸ்பிரிட் ஆஃப் ரிசரக்ஷன், உயிர்த்தெழுதலின் ஆவி. அதே ஆவிதான் இப்போ இந்த நிமிஷம் உங்களுக்குள்ள இருக்கிறது என்பதை வேதம் சொல்லுது. Oh glory Jesus. அதாவது இயேசுவை உயிரோட எழுப்புறதுக்கு காரணமா இருந்த ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு உயிர்த்தெழுதலின் வல்லமை இருக்குது இல்லைங்களா? அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இப்போ இந்த நிமிஷம் உங்களுக்குள்ள இருக்குது. ஏன்னா அந்த உயிர்த்தெழுதலின் ஆவியானவர் உங்களுக்குள்ள இப்ப இருக்கிறதுனால. You have the power of resurrection in you. ஓ ஜீசஸ், நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய அதே ஆவி, அது போல ஒரு ஆவி இல்ல, அதே ஆவி. அப்ப அதே ஆவியானவர் உங்களுக்குள்ள இருப்பார்னா அதே வல்லமை உங்களுக்குள்ள இருக்கு. சோரா காலபோ ஷேகா ரபா சோரி மாலா காயபோ ஷகரபா ரேகா தல்பியாரா கௌஷியான் தலரபா கௌசியா தலபா. சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பாரா? எப்படி உயிர்ப்பிப்பார்னா, இயேசுவை உயிர்ப்பிக்க செய்தது இல்லையா அதே வல்லமையால உங்களை அதே ஆவியால உங்களுக்குள்ள இருந்து உயிர்ப்பிக்கிறார். பரலோகத்திலிருந்து இல்ல, உங்களுக்குள்ள இருந்து உங்களை உயிர்ப்பிக்கிறார், உங்களுக்குள்ள இருந்து மற்றவர்களையும் உயிர்ப்பிக்கிறார். Oh, you should be in a conscious. நீங்க நடக்கும்போது, நீங்க காலையில எழுந்துக்கும் போது உங்களுக்கு ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கணும். No, 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 no. I don't have the human spirit. I may have the human spirit, but the spirit of resurrection is in me. உயிர்த்தெழுதலின் ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். மேலாரபாக்கா சட்டா. நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில செத்து போயிருச்சு, இதுக்கப்புறம் என் வாழ்க்கை இது நடக்காது அப்படின்றது எல்லாமே இந்த ஆவியானவரால, இந்த அபிஷேகத்தால உயிர்ப்பிக்கப்படும். மறுபடியும் அது எழுந்துக்கும். It will rise up again. அது மறுபடியும் எழுந்துக்க செய்யும், அது மறுபடியும் எழுந்திருக்கும். எப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரால மட்டுமே தான். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை புறப்பட்டு ஓடும் பொழுது மரித்து இருக்கிறவங்களுடைய சூழ்நிலை உயிர்ப்பிக்கப்படும். ஆரம்பிக்காததெல்லாம் ஆரம்பிக்கும், முடியாததெல்லாம் முடியும், மாறாததெல்லாம் மாறும், நடக்காததெல்லாம் உங்களுக்கு நடக்கும். நான் சொல்றேன், லாஸ்ட் 2 minutes கேளுங்களேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, தி கிரேட்டஸ்ட் பவர் அப்படின்னா என்னன்னா, இந்த ஆண்டவர் இந்த கிரியேஷனை கிரியேட் பண்ணும் பொழுது யூஸ் பண்ண ஒரு அனாயிண்டிங் இல்ல, மனுஷனை உண்டாக்கும் பொழுது அதுவும் கிடையாது, இவ்வளவு மிராக்கிள்ஸ் பண்ணார் அதுவும் கிடையாது. தி கிரேட்டஸ்ட் பவர் ஆஃப் காட், தி கிரேட்டஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் காட், அந்த வல்லமை என்னன்னா அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை தான்.
இயேசுவை உயிரோட எழுப்ப தேவன் பயன்படுத்தின ஒரு வல்லமை இருக்கு இல்லையா, அதுதான் அல்டிமேட் பவர் ஆஃப் காட். அதுதான் வந்து இருக்கிறதுல ஒரு பெரிய மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் காட்ஸ் பவர். நான் சொல்றேன், அந்த வல்லமையை தான் தேவன் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு, தவிர ஏதோ ஒரு சின்ன ஒரு இது கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஒரு சாதாரணமான ஒரு வல்லமையை உங்களுக்குள்ள வைத்துட்டு இல்ல, இயேசுவை உயிரோட எழுப்புறதுக்கு தேவன் பயன்படுத்தின அதே வல்லமையை இந்த நிமிஷம் இப்ப நீங்க உங்களுக்குள்ள வைத்து இருக்கிறீங்க. அது என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஆமென். நீங்க அந்நிய பாஷையில பேச பேச பேச, நீங்க ஆவியில ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, நீங்க அந்நிய பாஷையில ஆண்டவரோட நீங்க உறவாட உறவாட, பாட பாட, அவரை வர்ஷிப் பண்ண இந்த உயர்த்துறதின் வல்லமை உங்களுக்குள்ள இருந்து அப்படியே அலைவா வெளியே வர்றது, உங்களை ஆசீர்வதித்து மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறத நீங்க பாப்பீங்க. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். 3 நாள் அந்த சடலம் அழுகி இருக்கலாம், அந்த பிளட் எல்லாம் வந்து கிளாட் ஆயிருக்கலாம், போன்ஸ் எல்லாம் ட்ரையா இருக்கலாம், செல்ஸ் எல்லாம் செத்து போயிருக்கலாம். இதுக்கப்புறம் வந்து இவர் உயிரோடவே எழும்புறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஃபீல்டு சொல்லியிருக்கலாம். நான் சொல்றேன், எந்த அபிஷேகம் அந்த மாற்றத்தை ஏற்படுத்துச்சோ அதே அபிஷேகம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற மாற்றம் அது மாற்றும். 4 நாள் லாசருவை எழுப்புறாரு இயேசு. நான் சொல்றேன், அந்த லாசருவை எழுப்ப காரணமா இருந்த அதே வல்லமை உங்களுக்குள்ள இப்ப வைத்திருக்கிறார் ஆண்டவர். கொஞ்சம் அதை திங்க் பண்ணி பாருங்களேன், கொஞ்சம் அதை யோசித்து பாருங்களேன். மேலா கராபியா ஷுகரோபோ ராட்டா லபா கட்டலா ஏப்ராட்டா ஸ்கிபி லரோகோ ஷியாந்தலபா மேல்கா ரேபியோஷ் காட்ட. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்தீர்கள். சோ இந்த வசனத்தை நீங்க என்ன பண்ணுங்க, டே அண்ட் நைட் மெடிடேட் பண்ணுங்க. அது உங்களுக்குள்ள இருந்து மேனிஃபெஸ்ட் ஆகுற வரைக்கும் நீங்க அதை மெடிடேட் பண்ணுங்க. உங்களுக்குள்ள இருந்து அந்த ஜீவ தண்ணீரோட நதிகள் பாய்கிற வரைக்கும் நீங்க மெடிடேட் பண்ணுங்க. அந்த உயிர் தெளிதின் அந்த வல்லமை உங்களுக்குள்ள இருந்து புறப்படுற வரைக்கும் நீங்க அதை விடவே கூடாது. நான் ட்ரை பண்ணங்க, எனக்குள்ள இருந்து எதுவுமே வரலங்க அப்படின்னு நீங்க விட்டுட்டீங்கன்னா அது கடைசி வரைக்கும் உங்களுக்குள்ள இருந்து ஃப்ளோவே ஆகாது. இல்ல, அன்டில் எனக்குள்ள இருக்கிற அந்த நதி நான் விட்டு கொடுக்க, அது வர வரைக்கும் நான் விட மாட்டேன். ஐ வில் நாட் ஸ்டாப் பிரேயிங், ஐ வில் நாட் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன் நீங்க போகும்பொழுதுதான் உங்களுக்குள்ள இருக்கிற க்ளோரி நீங்க பார்க்க முடியும். மேசா பிரடிகா ஷிகேலபா மாலா பிரகாட்டியஸ் கோரபா மேலிகோ ஷிகேரபா ரேனாமா சிகேரேயா ரெகடே சிகேட்டலபா ஷகலரியாந்தனமா மேல்கா ஷூரடிகா மாசிட்டே வெனகே சிகேலபா. தேங்க் யூ ஜீசஸ். நன்றி ஆவியானவரே. அப்பா, நீர் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள உம்முடைய உயிர் தெழுதலின் வல்லமையை நீங்க வைத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, உலகம் முழுவதும் ஆண்டவரே சாட்சிகளா இருப்பதற்கான அப்பா அந்த வல்லமையை நீங்க வைத்திருக்கிறீங்க. லாசருவை 4 நாள் நீங்க உயிரோட எழுப்புறதுக்கு ஆண்டவரே நீங்க பயன்படுத்தின அதே டுனாமிஸ் பவர் ஒவ்வொருத்தருக்குள்ளயும் நீங்க வைத்திருக்கிறீங்களே, அதுக்காக நன்றி. அவர்களை சபையாக மாத்தி ஆலயமாக மாத்தி அவங்களுக்குள்ள நீங்க பரிபூர்ணமாக நீங்க வாசம் செய்றீங்களா, அதற்காக உங்களுக்கு நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆண்டவரே. பா, இது நீங்க கேட்கும் பொழுதே, இந்த சத்தியத்தை நீங்க கேட்கும் பொழுதே உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நதி ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எத்தனை பேர் அந்த அபிஷேகத்தை உணர்றீங்க ஆல்ரெடி? இப்போ உங்களுக்குள்ள அபிஷேகத்தை உணர்றவங்கன்றத ஜஸ்ட் வேவ் யுவர் ஹேண்ட் அப். லேப்ரஹா ஷிகரபா ஓ ரகடாசி மாலேட்டா ஷிகரபா மேராட்டோ சஃபரடிக ஷியாந்தலா ரேமா செகெட் ஓ ஷில பராக்கியாந்தனமா ரேபா சிகெட்டே யகலோஸ் ஷியாந்த. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த சத்தியம் கேட்டு, இந்த சத்தியம் ஆண்டவரே கொடுத்திருக்கிற இந்த சாவி அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மண்டலத்தை திறந்து கொடுத்துட்டு
ஒரு புதிய அனுபவத்திற்குள்ள எல்லாரும் கடந்து செல்லும்படி ஜெபிக்கிறான் ஆண்டவரே. அப்பா, ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு 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 ப்ரீச்சிங்ன்ற மாதிரி கேட்காம ஆண்டவரே, இது சீரியஸா எடுத்து இதை அவங்க லைஃப்ல அப்ளை பண்ணி அப்பா இதோட ரிசல்ட் அவங்க பார்க்கும்படி ஆண்டவரே ஜெபிக்கிறேன். தகப்பனே அப்பா, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த உயிர் தேர்தலின் வல்லமை அவங்களுடைய வாழ்க்கையில மரித்து இருக்கிற அந்த சூழ்நிலைகளை உயிர்ப்பிக்கும்படி அப்பா நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். அப்பா, நீங்க ஏன் மேல வைத்திருக்கிற அபிஷேகத்தை அப்பா கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகள் மீதும் ரிலீஸ் பண்றேன் இப்போது இயேசுவின் நாமத்தினால். அப்பா, இந்த நதி கடந்து போகட்டும், ஒவ்வொரு சபையையும் நிறைக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஓ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். லே ரபா காஷிட்ட கல்பெரிகா ஷுட்டோ ரேகே ஷகோலுருகோ ஷியாந்த மேரகடா ஷீலா மரா கல்வித்தோசோ மென்ட லீகோ சக்தி லாரா கல்மேதி அந்த கலபா ரே மாசிட்ட கிலபியா ரேகாபியா ஷிட்ட லிபி காந்தோ ரோபோ ஏப்ரானா கல்மேத்தியா கரா மாசிலே கிட மகரோபோ நேர மெல்காந்தோ ஷிப்ரடிகே லாரகேஷலு பராகாந்தனமா மெனகா சிட்ட லிப்ரா கல்மிந்தோ ஷோகரோபோ ஒரேமா கத்தலரியாந்தலபி. ஆண்டவரை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொரு அப்பா உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் மாறும்படி ஜெபிக்க அப்பா. ஜெபத்திற்கு ஆண்டவரே ஜெப ஆவி ஒவ்வொருத்தரும் மேலும் இப்பொழுது இறங்கட்டும், நிரப்பட்டும் இயேசுவின் நாமத்தினால். இப்ப ஜெப வாழ்க்கையில ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும், ஜெப வாழ்க்கையில ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். Let them pray in the name of Jesus. ஆண்டவரே, எல்லா டிமானிக் அப்ரேஷன், ஜெபிக்க முடியாத ஆண்டவரே ஏற்படுகிற சோர்வுகள், ஜெபிக்க அப்பா விடாதபடிக்கு பிசாசனுடைய அந்த அட்டாக்ஸ் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது பிரேக் ஆகட்டும். Let them pray, Lord. Let the river flow through them. Let the anointing flow through them. Let the dunamis be flow through them in the name of Jesus. Let them be a mighty testimony wherever they live. Lord, I bless everyone. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறான், ஆசீர்வதிக்க. Lead them and guide them and protect them. Amen. God bless you. Lerika Shiarabakatas. நன்றி சொல்லாமல் இருக்கவே